بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம சிறுவர் உளவியல் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதுல அந்த தொடர்ச்சியில இன்றைக்கு அந்த ஆடை ஒழுங்குகள் சம்பந்தமாக நாம பார்ப்போம். இந்த ஆடை ஒழுங்குகள் அப்படிங்கிறது முக்கியமாக சின்ன வயசுல இருந்து பெருத்து வளர்ந்தவங்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, அவங்க அணியக்கூடிய ஆடைகள் ஒழுக்கமாக இருக்கணும். ஆடைகள் எப்போ ஒழுங்கில்லாம போகுதோ அன்னைக்குத்தான் நிறைய பிரச்சனைகள், துஷ்பிரயோகங்கள் எல்லாம் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை ஒரு ரிசல்ட்ஸ் சொல்றாங்க என்னன்னா, நிறைய ஆண்கள் அவர்களுடைய உணர்வுகள் ஆண்மையை இழக்கிறதுக்கு ஆடை, பெண்களுடைய ஆடை ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாங்க மூடி வச்சாதான் அதுக்கு மனிதன் அந்த உள்ளம் அதுல என்ன அப்படி இருக்கும்ன்றத தேடுறதுக்கு பார்க்கறதுக்கு ஆசைப்படும். எல்லாம் திறந்து வச்சா அதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உள்ளம் அதுக்கு பழக்கப்பட்டுரும். அப்ப இந்த பெண்கள் அங்க அமெரிக்காவுடைய ஆடை விஷயத்துல அமெரிக்கான்னா பொதுவாகவே மேற்குலகத்துல ஆடை கல்ச்சர்ல எல்லாம் சும்மா திறந்து விட்ட மாதிரி தான், டூ பீஸ்ல திரியறவங்க தான் அதிகமானவங்க. இப்ப இந்த மாதிரி அவங்க திரியக்கூடிய நேரத்துல அதிகமான தவறுகளும் நடக்குது. அதே நேரத்துல ஆண்கள் அந்த மாதிரி ஒரு பெண்கள் மீது ஆசையோ நாட்டமோ இல்லாத அந்த ஆண்மை பாதிக்கப்பட்ட நிலையில அதிகமான ஆண்கள் இருக்கிறாங்க என்ற ஆய்வுகளும் இருக்குது. இந்த ஆடைகளை இஸ்லாம் எப்பவுமே இந்த மாதிரி ஒழுக்கங்கெட்டதனமாக அணியக்கூடாது, அது அழகில்ல, அதனால பாதிப்பு இருக்குது என்றதுனாலதான் இஸ்லாம் கண்டிப்பாக ஆடைகள் விஷயத்துல நீங்க உங்களோட அவுரத்துகள் மறைக்கப்படணும், உங்களோட முகம் கைகள் தவிர்ந்த ஏனைய எல்லா பகுதிகளும் மறைக்கப்படணும் என்றதை இஸ்லாம் கண்டிப்பா சொல்லும். அதுலயும் குறிப்பாக ஆடைகள் விஷயத்துல பெண் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆடைகளை உங்களுக்கு தந்த அருளுங்கிறார். அல்லாஹ் ஆடைகளை உங்களுக்கு அருளாக நான் தந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அருளாக தரப்பட்டதை நாங்க எங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் நியமத் என்றால் அதுல நன்மை இருக்குன்னு அதை நாங்க கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அரைகுறை ஆடைகள் அணிகிறது, அணிஞ்சு மணியாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான ஆடைகளால நாம நமக்கு ஒரு அசௌகரியத்தை உணராட்டியும் நம்மளால இன்னும் பல பேர் அசௌகரியங்களை உணர்வாங்க, அதனால பாதிக்கப்படுவாங்க. அப்ப ஆடைகள் பொதுவாகவே அந்த அணியப்படுற ஆடைகள் நாங்க எதையும் அணியலாம், இதைத்தான் அணியணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, எதையும் அணியலாம். அணியிற ஆடையில இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது, மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. அணிந்தால் தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள், அதாவது அந்தரங்கமான உறுப்புகள் வெளியில தெரிகிற வகையில ஆடை அணியக்கூடாது. இது பொதுவாகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள். பருவ வயசு அடைஞ்சா அந்த புள்ள தலைமுடி வெளியே தெரிகிற வகையில ஆடை அணியக்கூடாது. தலையை திறந்து போட்டு தலைமுடியெல்லாம் வெளியே தெரியக்கூடிய வகையில ஆடைகள் அணிஞ்சு கொண்டு நடமாடக்கூடாது என்று இஸ்லாம் இது ஹராம், தடை என்று சொல்லுது இந்த ஆடை விஷயங்கள்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத கண்டிப்பாக எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, சின்பானி 2 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மின் அகலினார், அவர்கள் நரகவாசிகள், அவங்க 2 கூட்டமும் நரகம். லம் அரகுமா கத்,
நான் அவங்களை இன்னும் காணல. ரசூலோட காலத்துல அவங்க அதை ஆனா ஆரம்ப காலத்துல இருந்தாங்க, ஜாஹிலியாவுடைய காலத்துல. பிறகு ரசூல்லா வந்து இந்த மார்க்கத்தை போதிச்சு ஒழுக்கங்களை படிச்சு கொடுத்து ஈமான் இஸ்லாம்ன்றது மக்கள் மனத்துல வந்து அவங்க வந்து அந்த சூழலுக்குள்ள உருவாக்கப்பட்ட பிறகு அந்த சூழலை ரசூலா காணல. ஆனா எதிர்காலத்துல நடக்கும்னாங்க ரசூல்லா. அதுல யாரு ஒரு கூட்டம் என்றால் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்திருப்பாங்க, நிர்வாணமா இருப்பாங்க. ட்ரெஸ் பேருக்கு இருக்குது, ஆனா நிர்வாணம். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் ஆடைகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக அந்நிய சமுதாயத்துல நாங்க பார்க்கலாம், உடுத்துக்கிட்டு வர ஆடையை அவுத்து போட்டு வந்தா நல்ல முண்ட மாதிரிக்கு தான் அவங்களோட ட்ரெஸ் இருக்கும். ஏன்டா ஆடை பேருக்கு, உடம்புல ஒரு துண்டு இருக்குது, அது என்னத்துக்கு அந்த துண்டு உடுத்துக்கிட்டு வாரதே எப்படி ஏண்டா, இந்த கழுத்துல இருந்து பாதி நெஞ்சு தெரிகிற வரைக்கும் ஒரு பக்கம் இந்த மட்டுக்கு ஒரு துண்டு, அதுக்கு பிறகு இடுப்புல இருந்து தொப்புள்ள முக்காவாசி வெளியே தெரிகிற அளவுக்கு நெஞ்சு கிட்ட வரைக்கும் இந்த அளவு ஒரு ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ள ஒரு ட்ரெஸ் துண்டு உடுத்துக்கிட்டு வந்து அதை இழுத்து மறைக்கிற, இப்படி மறைச்சிக்கிற. நீ உடுத்துட்டு வந்ததே காட்டுறதுக்கு, அதுல என்ன இழுத்து மறைக்க வேண்டி இருக்குது? அதை வந்து உடுக்குறத நீ உடுக்காம சும்மாவே வந்திருக்கலாம் உள்ளாடையோட. இப்படித்தான் ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறத பாக்குறோம். உடுத்துக்கிட்டு வாரது மொட்டங்காலுக்கு மேல தொடையில பாதி தெரிகிறதுக்கு உடுத்துட்டு வார. காத்தடிச்சா அது மேல போயிடும் தலைக்கிட்ட. இல்ல பஸ்ஸுகள்ல போனா காலை வந்து வச்சு காலை இப்படி மட்டக்கி கொண்டு அதை இழுத்து இழுத்து மூடுறது. நீ உடுத்த ஆடைய ஒழுங்கா உடுத்தா ஏன் இந்த அசௌகரியம்? அவன் பார்த்துருவான், நீ பார்க்கத்தான் உடுத்துட்டு வாரது. பார்த்துருவான்ன்றது அதுல ஒரு நடிப்பு. இந்த மாதிரி அந்நிய மக்களோட ஆடைகள் எல்லாம் நிறைய ரோட்டுக்கு இறங்கினாலே இதான் இந்த முசீபத்துகளை எல்லாம் பார்க்கலாம். அப்ப முஸ்லிம்களுடைய ஆடை எல்லாருடைய மத கலாச்சாரங்களை விடவும் எல்லா மக்களுடைய ஆடை கலாச்சாரங்களை விடவும் வித்தியாசமானது. இந்த அழகு மட்டும் இல்ல, அவங்களுடைய எல்லாம் அந்த தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய விதத்துல அவ்வளவு ஒரு கவர்ச்சியாக அது இருக்கும். அப்ப தன்னை உறுப்பை யாரு பார்க்கணும், தன்னை யாரு ரசிக்கணும்ன்றதுக்கு இஸ்லாம் ஒரு அளவுகோல் வச்சிருக்குது. அதை இன்னொருத்தன் ரசிக்க வேண்டிய தேவையில்லை என்றால் ஆடைகள் விஷயத்துல பொதுவாக உடல் உறுப்புகள்ல எது இஸ்லாம் அங்கீகரிச்சோ வெளியே தெரியலாம் என்று, அதை தவிர மற்ற அனைத்தும் மூடப்படுற வகையில எந்த ஆடையையும் உடுக்கலாம். இந்த ஆடைகள்ல நாம சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க வந்து சின்ன பிள்ளைகள் தானே, அதெல்லாம் சின்ன வயசுல அதை உடுக்கத்தானே வேணும், உடுத்து விளையாடட்டும், அவங்களோட ஆசை அவங்களோட சந்தோஷம் அப்படின்னு போய் இந்த சின்ன கட்டகல்சன் எல்லாம் வாங்கி கொடுக்குற பிள்ளைகளுக்கு. அதுவும் ஆம்பளை பிள்ளைண்டா கூட பிரச்சனை இல்லாம கட்டர் ட்ரௌசர் கொடுத்துட்டு தெரிஞ்சாலும் அது ஒரு பிரச்சனையா கொண்டு வராது. சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு 4-5 வயசு வரைக்கும் வந்த பிள்ளைகளுக்கு கூட காலை மறைச்சு போடணுமா, காலெல்லாம் திறந்துட்டு தெரியப்படாது, நீட்டமா போடணும், உடல் உறுப்பு வெளியே தெரியாம இருக்கணும், அப்படித்தான் நாம உடுக்கணும்ன்ற ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறல. கட்டக்கலசனை போட்டு என்ன செய்யறோம், வெளியில பப்ளிக்கா கூட்டிட்டு திரியிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது இந்த காலு மோதிரையா இது கோல்ஃபேஸ் அதுக்கு கூட்டிட்டு போறாங்க. பப்ளிக்காகவே நாங்க பிள்ளைகளை வந்து அப்படித்தான் கூட்டிட்டு தெரியிறோம். ஆனா நம்மட பிள்ளைகளும் கூட அந்த அதாவது ஏனைய சமுதாயத்து பிள்ளைகள் உடுக்கிற மாதிரியே ஆடைகளை அறகுறையா உடுக்க பழகுது சின்ன வயசுல. இந்த பிள்ளைக்கு கலசரை போட்டு ட்ரௌசரை போட்டு ஃபிட்டா உடுத்து அதை அலங்கரிச்சு மேக்கப் பண்ணி வெளியே கூட்டிட்டு நாம கொண்டை பழக்கும் போது ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளையாகவே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உடுக்க ஆரம்பிக்கும். அதான் பிள்ளையுடைய இயல்பு. அது ஆடை எடுக்க போனாலும் அதோட மனசுல அப்படி ஒரு ஆடையை தான் எடுக்க அது விரும்பும். ஒரு டெனிம் ட்ரௌசர் எடுக்கணும், ஒரு டிஷர்ட்டை எடுக்கணும், கழுத்துக்குள்ள ஒரு 2 அங்குலத்துல சுத்துறதுக்கு ஒரு ஷோல் எடுக்கணும், இவ்வளவுதான். அதை சுத்தி கழுத்துல போட்டுக்கொண்டு அந்த புள்ள வந்து எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம இங்க ரெப் பண்ணி இங்காலையும் போட்டுக்கொண்டு போகுது அந்த புள்ள. இதான் ஆடை. அல்லாஹ் வந்து பக்குல்லில் முக்மினாத்தி, நபியே நீங்க ஒரு மூமியான பெண்களுக்கு சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். யகுல்ன மின் அபசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள், அவர்களுடைய கற்புகளை பேணிக்கொள்ள சொல்லுங்கள். வல் யதுரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவங்களோட முந்தானைகளை அவர்களுடைய மார்புகளில் போட்டு மறைக்க சொல்லுங்கள். அப்போ மறைக்க வேண்டியது மறைக்கப்படணும் என்றால் இன்னைக்கு போற குமர பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த பிள்ளைக்கு எது மறைக்கணுமோ ஆடை கொடுத்துருக்கேன் நான். ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஏண்ட உடம்புல ட்ரெஸ் இருக்குது, அது எப்படி இருக்குண்டா
இஸ்லாமிய ஆடையின் பேர்ல தலையை லேசா மறைச்சு ரெப் பண்ணிட்டு மத்த பிள்ளைகள் எப்படி சும்மா அந்த அந்நிய பெண்கள் பிள்ளைகள் எப்படி தெரியுமோ அது மாதிரி இந்த பிள்ளையும் போகுது. டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தெரியுது, டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டுட்டு தெரியுது, நீட்ட டெனிமை போட்டு ஒரு ஷூ அடிச்சுட்டு தெரியுது. இந்த மாதிரி ஆடை ஆண்களுக்கு ஒப்பாக அணியக்கூடிய ஆடைகளை எல்லாம் உடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிற ஆண்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபிச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சபிச்சாங்க. அப்ப ஆடைகளை ஆண்களுக்கு ஒப்பாக உடுத்து பழக்கிறதோ பெண்களுக்கு ஒப்பாக அந்த ஆடைகளை உடுத்து பழக்கிறதோ அழகுக்கு அப்படித்தானே உமாமாரு. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரி பழக்கிற, ஆம்பளை பிள்ளைய எங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு பொம்பளை பிள்ளை மாதிரி உடுப்பை உடுத்து சோளை கட்டி அப்படி அழகு பார்க்கிற. இது பொம்பளை பிள்ளைக்கு ஆசையம். அல்லாஹ் தர என்ன தர போறான், நீ என்ன அழகு பார்க்கிறது? இவங்க அழகு பார்க்கிற பொம்பளை பிள்ளை மாதிரி இப்படி உடுத்து அவன் மனசுல பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்ட உடனே அவன் பொம்பளை பிள்ளை மாதிரி கூச்ச நாச்சம் உள்ளவனா மாறிடுவான். ஆம்பளை பிள்ளையா வளர்க்கணும், பொம்பளை பிள்ளையா வளர்க்கணும். இந்த ஆடைகள் இந்த மாதிரி இருந்தால் இதுல நிறைய அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்டா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஆடைகள்ல ஆண்களுக்குரிய ஆடை ஆண்களுக்கும் பெண்களுக்குரிய ஆடை பெண்களுக்கும் அணியப்படணும். அது அல்லாஹ் கொடுத்த அருள். ஆண்களுக்கு ஒப்பாகவோ பெண்களுக்கு ஒப்பாகவோ யாருக்கும் ஆடைகளை திணிக்க கூடாது, உடுத்து பழக்க கூடாது. சின்ன வயசுல நாம பிள்ளைகளோட உள்ளத்துல செதுக்கிறது தான் பெருத்த பிறகு அந்த பிள்ளைகளோட மனசுல உருவாகும். ரிஸ்வான் இருக்கிறான் தானே. இன்னைக்கு இந்த மீடியாவில் எல்லாம் நான் குறிப்பிட்டு பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அவர் எல்லா இடத்துலயும் இப்ப ஃபேமஸ் ஆன ஆள். அப்ப இவர் என்னன்னா ஆம்பளை தான், எங்களை மாதிரி ஆம்பளை. இவர் இப்ப எப்படி அவரோட ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குண்டா, நான் பொம்பளை, நான் இப்போ ஒரு பொம்பளை அப்படின்றதுதான். அவங்கள ரிஸ்வான் என்று இல்லை யாரும், ரிஸ்வானா தாத்தா என்று அவன் போடுற போஸ்ட் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. டே என்னா பண்றீங்க அக்கா விட்டுட்டு அப்படின்னு எல்லாம் பேசுவான். இது ஒரு மனநோயின்றது இல்ல, மனநோயிட உச்சகட்ட மனநோய். அக்காண்டா டே நீ ஆம்பளையா பொம்பளையா, நீ பொம்பளை, இந்த ஆம்பளை நீ எப்படி பொம்பளையா ஆகலும்? அல்லாஹ் படைச்ச படைப்புல ஆண் பெண் தானே இருக்கு. அப்ப ஆண் பெண்ன்றதுக்கு இடையில ரெண்டாவது அந்த மூணாவது படைப்பு நடுவுல ஒன்று இல்லையே. இப்ப இவன் நடிக்கிறான், இந்த மாதிரி நடிக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் தான் படைப்புகள்ல கெட்டவங்க, மோசமானவங்க. இந்த ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் நடுவுல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுவாங்க. இவன் ஆடைகள், இவனுடைய நடவடிக்கைகள், இவனுடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் ஸ்டைல், இது எல்லாமே எப்படின்னா இவர் பொம்பளை என்ற மாதிரி காட்டுறதுதான். அழகு ராணி போட்டிக்கு போறாரு, அங்க போய் மிஸ் வேர்ல்டுன்னு சொல்லி என்ன மிஸ் ஸ்ரீலங்காவா ஏதோ ஒன்றுல பங்கு பெற்று அதுல பரிசு வாங்குறாரு. வாங்கின எல்லா நடவடிக்கைகளுமே பொம்பளை மாதிரியே இருக்குது. இவரை யாரு அந்த ஆடையை உடுக்க சொன்னா? யார் அப்படி அவங்களுக்கு நீ பொம்பளை தான் உணர்வை கொண்டு வந்தா? அவங்களாக மனசளவுல அதை ஃபீல் பண்ணி தங்களையே மாத்தி கொள்றாங்க. ஆனா நாங்க எங்கட பிள்ளைகளை நீ ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை என்ற உணர்வோட தான் அந்த பிள்ளைகளை எப்பவுமே வழிகாட்டி வளர்க்கணும். சரியா? அப்ப அந்த பிள்ளைகளோட சில நேரங்கள்ல மனிதன் என்ற அடிப்படையில உடல்ல ஹோமோன்களோட மாற்றங்கள் இருக்கும். ஹோமோன்களோட மாற்றங்கள் பொதுவாக அது டிசோர்டர், அந்த சில நேரங்கள்ல அது மாறி வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிசோர்டர் ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்துல இல்லாம இல்லை. லிகுல்லி தாஇன் தவா, எல்லா நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ததாவோ, நீங்க மருந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவங்க மருந்து செய்யறதை விட்டுட்டு இல்ல நான் பொம்பளை தான், இல்ல நான் ஆம்பளை தான் இப்படி மாறி போறத நாங்க திருநங்கைகள் மாறி போறத பார்க்கிறோம். திருநங்கைகள் ஒரு கூட்டம் கிடையாது இஸ்லாத்துல, ஆனா அப்படி மாத்தி கொள்றாங்க. அந்த ஃபீலிங்ஸ், அந்த மாதிரியான உணர்வுகள் நாங்க சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுக்குற அந்த அவங்களோட மனசுல பதிக்கிற விஷயங்களாலையும் வரும். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்து பழக்கி சும்மா அப்படியே அவங்களோட மனசுல இதாக்கும் போது அவன் காப்பு போட விரும்புவான், காது குத்த விரும்புவான், மாலையை போட விரும்புவான், முகத்துக்கு பவுடர் அடிச்ச விரும்புவான், மேக்கப் பண்ணினா நல்ல முடுவான், ஐப்ரோ ஹீர பார்ப்பான். இது சின்ன பிள்ளையோட வயசுல ஏன் இதெல்லாம்? இந்த மாதிரி உணர்வை ஏன் விதைக்கணும்டா? இந்த மாதிரி உணர்வுகள் விதைக்கப்படும் போது நாங்க அழகுக்கு விதைச்சுவோம், அவன் அதை என்ன செய்வான்? விபரீதமாக மாற்றிக்கொள்வான். இது நாங்களாக வாய்க்கால் வெட்டி கொடுக்கிறது. அப்ப உம்மா வாப்பா எப்பவும் அந்தந்த பிள்ளைய அந்தந்த ரூட்ல தான் வளர்க்கணும். உடுப்பாற்று ஆடையாக இருக்கட்டும்,
ஆண் பிள்ளைக்குரிய அந்த அது ஆடை அலங்காரம் ஆண் பிள்ளைக்குரியது, பெண் பிள்ளையா இருந்தா பெண் பிள்ளைக்குரியது. அது மாறினா அந்த பிள்ளையுடைய உள்ளம் ஆட்டோமேட்டிக்கா மாற்றமடையும். அதுவாக என்ன செய்யும், தன்னைய வந்து வித்தியாசமாக கற்பனை செய்ய ஆரம்பிச்சு. கற்பனை உலகம்தான் பிள்ளைகளுடைய உலகம் என்றது. நிஜ உலகத்துலதான் பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும். கற்பனை உலகத்துல பிள்ளைகளை வளர விட கூடாது. உள்ளம் எப்பவும் ட்ரைனிங் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்க ஆம்பளை, நீங்க பொம்பளை, நீங்க இதைத்தான் செய்யணும், இது செய்யக்கூடாது. இது வந்து சின்ன வயசுல கொடுக்கப்படுற ட்ரைனிங் எப்பவுமே அப்படித்தான் இருக்கணும். இந்த ஆடைகள் விஷயங்கள்ல நாங்க இதையும் கவனத்துல கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த ஆடை, அது வந்து வித்தியாசமா வேற நிறைய தகவல் இருக்கு, அது நமக்கு சம்பந்தம் இல்லை. அது தேவையானதை மட்டும் நாங்க கவனத்துல கொள்ளணும். அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு இறுக்கமான ஆடைகள் அணிவிச்சு பழக்கக்கூடாது. இறுக்கமான ஆடைகளால ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இருக்குது. அதே நேரம் அந்த பிள்ளைகள் இறுக்கமான ஆடைகள் அணியும் போது பார்க்கிறவங்க அதை தப்பா மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. சில பிள்ளைகள் ஒரு 6 வயசு 5 வயசு 7 வயசு வரக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் வந்து அவங்களோட உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஹோமோன்களால பெரியவங்கள மாதிரிக்கு உடல் உறுப்புகள் வளர சான்ஸ் இருக்கு. பெரிய ஒரு குமர புள்ள மாதிரிக்கே ஒரு 7 வயசு புள்ள இருக்கும், ஆனா குமராக இருக்காது. 6 வயசு புள்ளதான் இருக்கும், ஆனா அந்த புள்ளுடைய உடல் உறுப்புகள் வந்து அந்த பிள்ளை சாப்பிடுற சாப்பாடுகளால, சூழலால, அவங்களோட ஹோமோன்களால வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்ப உமா பாப்பாக்கு என்ன தெரியணும், இந்த பிள்ளைய வந்து ஒரு டிஷர்ட்டை போட்டு ஃபிட்டா ஒரு ட்ரெனிமை போட்டு வெளியில லெகினோட போய் வாங்கம்மான்னு அனுப்பிடுமா? அப்படி போனால் அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இந்த பிள்ளைகளை வந்து நாங்க இப்ப எப்படி கொண்டு ஆடை ஒழுக்கத்துக்குள்ள சின்னத்துல இருந்து பழக்கிறணும். ஒரு பிள்ளைக்கு சின்ன வயசுல மதரசா போற வயசுல இருந்து ஒரு ஹபாயாவை உடுத்து அழகா இஸ்காஃபை கட்டி வெளியே போனா இப்படி தாமா போகணும் என்று பழக்கினா அந்த பிள்ளை வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா தான் பழகிட்டு போகும். கல்சனையும் டிஷர்ட்டையும் போட்டு அனுப்ப 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 அந்த பிள்ளையும் என்ன செய்யும், கல்சனையும் டிஷர்ட்டையும் போட்டுட்டு தான் அந்த வயசுலையும் போகும். அப்ப அந்த வயசுல வந்து செய்தான்கள் நிறைய வெளியே சுத்திக்கிட்டு தெரியும். தனியா போற ஆட்டத்தான் ஓனாய் பிடிச்சு தின்ன விரும்பும். சரியா டைம் பார்த்துட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி போகும்போது நிறைய பாதிப்புகளை அந்த பிள்ளை சந்திக்கும் சமுதாயத்தால. அந்த ஒரு விஷயத்துக்கு எங்களோட ஆடைகளும் ஒரு காரணமாக அமையும். அதுல கண்டிப்பாக நாம ஒழுக்கமாக, முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை இந்த ஒழுக்கம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் இந்த ஒழுக்கம். ஆனா முஸ்லீம் அல்லாதவங்க இதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சோசியல் லைஃப் வாழ்றவங்க. நாங்க எல்லாம் வந்து ஒரு சோசியலான வாழ்க்கை வாழுதம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாரும் ஆண் பெண் எல்லாம் கலந்துதான் வாழுவோம், நாங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இது ஒரு காலமும் ஒரு நாளும் உருப்பட போற கேசுகள் இல்லை. அப்படி போனாலே அது உருப்படாம தான் போறது. எனவே இந்த விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளணும். அந்த இறுக்கமான ஆடைகள் அணிவிக்க கூடாது. உடுத்து விடும்போது மெல்லிய ஆடைகளை பொம்பளை பிள்ளைக்கும் சரி ஆம்பளை பிள்ளைக்கும் சரி உடுத்து விடக்கூடாது. உடல் உறுப்புகள் மறைக்கக்கூடிய விதத்துல உள்ள கனமான ஆடைகளை உடுக்கணும். கனமான ஆடைகளை உடுத்து அந்த பிள்ளையுடைய உடல் இருக்கப்படாத நிலையில அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு வந்து எப்பவுமே நாங்க சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் காட்ட விடக்கூடாது. சின்னவங்களை சோசியல் மீடியாவில் வந்து நாங்க அதிகமான ஈடுபாடை உண்டாக விடக்கூடாது. அதுலேயும் குறிப்பா இந்த மொபைல் போன்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படாது, அவங்களுக்குரிய அந்த ஈடுபாடை அதிகப்படுத்த நாங்க இடம் கொடுத்தா அதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள உருவாகுதுன்றாங்க. அதுல என்னத்தை காட்டுறான், மொபைல் போனை கொடுத்தா பிள்ளைகள் என்னத்தை பார்க்குது, கார்ட்டூன் பார்க்குது, வீடியோ கேம்ஸ் பார்க்குது, விளையாடுது. இல்லாட்டி அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அந்த பிள்ளை எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுதோ அதை வந்து இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த ஏஐ என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது இன்னைக்கு நாம என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒட்டோவாவே இந்த பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட்டை வழங்கி கொண்டு அதுகளுக்குரிய லிங்க்களை எட்டுகளை என்ன செய்வான் அதுல போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பிள்ளை தெரியாம அதுல போய் டச் பண்ணும். விளையாடிட்டு இருக்கும் போதே பார்க்கும் போதே அதை போய் டச் பண்ணும். டச் பண்ணும்போது இன்னொரு லிங்க் வந்து பிளிங்க் ஆகும். அது பிளிங்க் ஆகும்போது அதுக்குள்ள போய் பார்க்கும், இது என்னன்னு பார்க்கும். இப்படி ஒன்றோட்டுக்குள்ள போகும்போதே அந்த பிள்ளையுடைய மூளைக்குள்ள என்ன நடக்கும்னா இந்த தகவல்கள் போய் சேர்ற நேரம் அதுல இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, பொதுவாக கார்ட்டூன் பார்க்கறது போக அமெரிக்காவோட கணிப்புப்படி அவங்க வந்து அதிகமான அடிதடி காட்சிகளை பிள்ளைகள் என்ன செய்து அந்த மொபைல் போன் மூலமாக தங்களோட மூளையில பதிவு செய்து சண்டை காட்சிகள். சும்மா
இப்போ 2 புள்ள சண்டை பிடிக்கிறது வேற விஷயம். அதை வந்து காட்சியாக ஆக்கி அந்த பிள்ளைகளுக்கு படத்துல காட்டினான்டா, இந்த பிள்ளை வந்து என்ன செய்யும்டா, அதுல 2 வயசு தொடக்கம் 10 அல்லது 11 வயசு வரைக்குமான காலப்பகுதியில அதிகமான அடிதடி காட்சிகளை அந்த பிள்ளை பார்க்குது அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றான். அதே நேரம் அந்த பிள்ளை வந்து அந்த வயசுக்குள்ள ஒரு வருஷத்துல 8000 ஆபாச காட்சிகளை பார்க்குதுன்றான். ஆபாச காட்சிகள் 8000 காட்சிகளை அந்த பிள்ளை பார்க்குது அப்படின்னு அந்த கணிப்புல சொல்றான். நாங்க ஆபாசத்தை வந்து இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆபாசத்தை பார்க்கவும் கூடாது, ஆபாசத்தின் பக்கம் போகவும் கூடாது, அதை நெருங்கவும் கூடாது. அது வந்து இஸ்லாம் தடுத்தது எங்களுக்கு. ஆபாசம்டா நாங்க என்ன நினைச்சு கொள்றோம்டா, விபச்சாரம் மட்டும்தான் ஆபாசம்னு நினைச்சிடும். இல்ல, ரசூல்லா எப்படி சொன்னாங்க, விபச்சாரத்துல ஆதமுக்கு பல பங்கு இருக்குது. அல்லாஹ் ஆதமுக்கு விபச்சாரத்துல ஒரு பங்கை எழுதி வைத்திருக்கிறான், அதை நிச்சயம் அடைவார்கள். கண் செய்யற விபச்சாரம் பார்க்கிறது, காது செய்யற விபச்சாரம் ஆபாசத்தை கேட்கிறது, கை பிடிக்கிறது, கண் பார்க்கிறது, உள்ளம் சிந்திக்குது, அவனோட கால் கை அதை நோக்கி நடக்குது. ஒரு சந்தர்ப்பத்துல சான்ஸ் கிடைச்சா அவன் உண்மையாகவே அந்த பாவத்தை செய்யறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது வந்து நாங்க நினைச்சிடப்படாது. ஆபாசம் உடனே அதெல்லாம் பெரிய லெவல். அப்பா பிள்ளைக்கு எதன் மூலமாக இது கடத்தப்படும் இந்த உணர்வு? ஆபாச காட்சி ஒரு புள்ள ஒரு வருஷத்துல 8000 காட்சிகளை பார்க்குமண்டா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது 8000 காட்சிகளை அவன் பிள்ளையோட மனசுல பதிவு செய்கிறான். அந்த பதிவு வந்து அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது வந்து என்ன, இது ஏன் இப்படி செய்யறாங்க, இது அதை வந்து அந்த பிள்ளை வந்து பிராக்டிஸ் பண்ண நினைக்கும். பிள்ளை விரும்பும் அதை. அப்ப அதை வந்து பார்க்க அந்த பிள்ளை வந்து நாளைக்கு இந்த ஆபாச காட்சிகளால உண்மையாகவே பாதிக்கப்படுற சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு உருவாகும் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த போன் மொபைல்களை நாம கொடுத்துட்டு நாம தான் கரைச்சலை கொடுக்கறதானே. வீட்டு வேலை செய்யறதுக்கு புள்ள விட மாட்டாதுண்டா போனை கொடுத்து விட்டு நாம அதுல அந்த புள்ள என்ன பாக்குது, கார்ட்டூனை தான் பாக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா புள்ள வந்து பாக்குறதுல இதெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு பார்க்கப்பட்டு உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டா எங்கட ஈஸிக்கு நாங்க வந்து பார்த்த ஒரு வேலையால பாதிக்கப்பட போறது நம்மட பிள்ளைகள். இதை வந்து எந்த தாய்மாரும் தகப்பனும் பெருசா அலட்டி கொள்றது இல்லை. அடிதடி காட்சியை பார்த்து 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 ஒரு புள்ள வந்து மனசுல அதை வளர்த்துச்சண்டா சின்ன வயசுல 2 பேர் கேங் சண்டை பிடிக்கிறார். இந்த கேங்குக்கு ஒருத்தன் தலைவன், அந்த கேங்குக்கு இன்னொருத்தன் தலைவன். கேங் வச்சு கொண்டு எனக்கு பின்னால 5 பேர், உனக்கு பின்னால 5 பேர், தலைவனும் மோதிக்கொள்றது. இது எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும்? இப்படி அவன் சண்டை பிடிக்கிறானே அதை பார்க்குது அந்த புள்ள, அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறான் சண்டை பிடிக்கிறது. இல்லைன்னா மற்றவனெல்லாம் விசிலடிச்சு கை தட்டி பிள்ளைய மோட்டிவேஷன் பண்றான். இவன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறான், அடிச்சு போட்டு இவன் கேங் லீடர் மாதிரி இவங்களோட வாரான். இந்த மாதிரி காட்சி எல்லாம் நிறைய இன்றைக்கு வந்து மீடியாக்கள்ல பாக்குறோம். சண்டை பிடிக்கிறது, அடிதடி பண்றது, இந்த மாதிரி இந்த வக்கிரங்கள் புள்ளையோட மனசுல இந்த சோசியல் மீடியாக்கள் ஊடாக பூத்தப்பட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிறான். இன்னைக்கு டிஸ்கவர் சேனல் ஒன்று இருக்குது. டிஸ்கவர் சேனலை வந்து யார் எத்தனை பேர் பார்க்கிற, அதுல வந்து அறிவுபூர்வமாக இந்த காடுகள்ல உள்ள அதாவது மிருகங்கள், அந்த காட்டுல உள்ள பறவைகள், உயிரினங்கள், இதையெல்லாம் கடல் வாழ் உயிரினம், தரைவாழ் உயிரினம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவன் போட்டோ பிடிச்சி வீடியோ பண்ணி காட்டுறான். பாம்புகளை காட்டுறான், மிருகங்களை காட்டுறான், சிங்கம்புலியை காட்டுறான். அந்த டிஸ்கவரி சேனலை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க? டிஸ்கவரி சேனல் எங்க பார்க்கலாம்டா, பொதுவான ஒரு சில இடங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இடங்களுக்கு போனா இதுல தான் டிஸ்கவரி சேனலை பெருசா ஸ்கிரீன் பண்ணி வச்சிருப்பான். அங்கே போய் சும்மா நேரம் கடத்துறதானே, அந்த நேரம் போகாம அந்த விளங்காம இருக்கிறதுக்கு, மிச்ச நேரம் இருக்கிறவங்க விளங்காம இருக்க அந்த பிள்ளைகள் கூத்து போடாம அதை பாக்குறதுக்கு பெரிய ஸ்கிரீன் ஒன்றுல போட்டு வச்சிருப்பான். டிஸ்கவரி சேனல் அங்க போனா பார்க்கலாம். ஆனா வீடுகள்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த அறிவுபூர்வமான தகவல்கள், எடுகேஷன் சம்பந்தமான தகவல்கள் அதுல கிடைச்சிதாண்டா? கிடைச்சிடல. அப்ப இப்படி டிஸ்கவர் சேனல் எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா குட்டி சுட்டின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினான். குட்டி சுட்டிய பார்க்கலாம். அதுல என்ன இருக்குது? குட்டி சுட்டியில ஒன்றும் இல்ல, பிள்ளைகளுக்கு வெறும் ஒரு கார்ட்டூன் கதை தான் குட்டி சுட்டின்னு. அதே மாதிரி வந்து ஸ்கோபிடோ, அதுலயும் ஒரு பிரயோசனமும் இல்லாத கார்ட்டூன்கள் பிள்ளைகளுக்கு. அது மிக்கி மவுஸ்ன்னு கொண்டாந்தான். மிக்கி மவுஸ்ல வந்து அந்த புள்ள படிக்கிறதுக்கு என்ன இருக்குது?
பிள்ளைட படிப்புக்கோ மூட வளர்ச்சிக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ அதுலயும் ஒன்றுமே கிடையாது. சும்மா வெறுமனே ஒரு அதாவது அந்த வீணான ஒரு பொழுதுபோக்கை கழிக்கிறதுக்கு சிரிச்சு சிரிச்சு இருக்கிறதுக்கு ஒரு காட்சி மிக்கி மவுஸ்ன்றது. அதே மாதிரி லிட்டில் கிருஷ்ணா, அது யார நம்பிக்கை? லிட்டில் கிருஷ்ணா இந்த புள்ள வந்து தன்னையை கிருஷ்ணா மாதிரி கற்பனை பண்ணும். இவங்க தான் கடவுள், இவங்க தான் காப்பாத்துவாங்க, இவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, ஆக்களை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அந்த பிள்ளைக்குள்ள உருவாக்குறது. ஆன்மீக ரீதியாக இதுல எல்லாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் இருக்குதா, கல்வி இருக்குதா, பிரயோசனம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஆனா இதையெல்லாம் செய்யறான். அப்ப இதையெல்லாம் வந்து இன்றைக்கு உளவியல் ஆய்வு செஞ்சுட்டு என்ன செய்யறான்டா, பிள்ளைகள் வந்து 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த டிவி மொபைல் அதாவது இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதுனால அந்த பிள்ளைகள் பேசுறதுக்கு லேட் ஆகுது, அதோட மூளை வளர்ச்சி வந்து குன்றுது அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்கு ஆரம்பத்துல 1வது அல்லது 2வது உளவியல் சம்பந்தப்பட்ட கருத்துல சொன்னேன், மனுஷன் மூளையில 2 பகுதி இருக்கின்றன. அதுல வந்து ஒரு பகுதி தான் இடது பக்க மூளை. இந்த இடது பக்க மூளை பிள்ளை எப்ப வந்து கார்ட்டூன் பார்க்குதோ, எப்ப டிவி பார்க்க ஆரம்பிக்குதோ, அப்ப இடது பக்க மூளை ஒரு நாளும் வேலை செய்ய ஆரம்பிக்காது. 2 வயசுக்குள்ள அந்த பிள்ளையிட மூளை வந்து என்ன செய்யணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். 1வது பக்க மூளை, வலது பக்க மூளை தான் ஃபர்ஸ்ட் 5 வயசு வரைக்கும் ஓப்பனா இருக்கும். ஓப்பனா இருக்கிற அந்த 5 வயசு மூளைக்குள்ள எமோஷன்கள் தான் வரும். அந்த எமோஷன் தான் இந்த கார்ட்டூன்களால உள்ள போகுது. கோபம் காட்டப்படும், சண்டை காட்டப்படும், இரக்கம் காட்டப்படும். இந்த இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் மட்டுமே அதுக்குள்ள கொடுக்கப்படும். சிரிக்கிறது, கோவப்படுறது, சண்டை பிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு பக்க மூளையில பதிவு செய்யப்படும். ஆனா 2 வயசுக்குள்ள எப்ப புள்ளையோட இடது பக்க மூளை திறக்கலையோ அந்த புள்ள ஜோதுதான், மந்த புத்தி தான், யோசிக்க தெரியாது, சொந்தமா வந்து யோசிச்சு ஒரு முடிவெடுக்க தெரியாது, தீர்மானம் எடுக்க தெரியாது, எதை செய்யணும் செய்யப்படான்னு கால்குலேட் பண்ண தெரியாது. இதுதான் இந்த பிள்ளைக்கு நடக்கும் உண்டு ஆய்வு சொல்லுது. அப்படி நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் போறேன். கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சுச்சா சின்ன வயசுல 2 வயசுல அந்த புள்ளோட இடது பக்க மூளை வேலை செய்யாது என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இடது பக்க மூளை எப்ப வேலை செய்யலையோ, லொஜிக்கல் லெஃப்ட் எப்ப மூணு படிச்சோ க்ளோஸ் ஆகிச்சோ அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு கல்வி ஏறாது. எவ்வளவு படிச்சு கொடுத்தாலும் இந்த மாட்டுக்கு ஏறுது இல்லையேம்பாங்க. ஏன் ஏறுது இல்லை? அந்த பிள்ளைக்கு சின்னத்திலேயே ஒரு பக்கம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அந்த 2 வயசுக்குள்ள வந்து அந்த பிள்ளைக்கு எத்தனை சொற்கள் போகணும்னு நான் சொன்னேன், 500 வேர்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையோட மூளைக்குள்ள சேவ் பண்ணப்படணும். இது வந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சா 2 வருஷமும் எப்படி 500 வேர்ட்ஸ் வரும்? யார் அதை பழக்கணும்? அந்த பிள்ளை வந்து பல கலர்கள் இருந்தாலும் அந்த கலர்கள்ல முக்கியமாக நாம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய கலர் 24 இருக்குது. 24 கலரை நாங்க கொடுக்காட்டியும் 12 கலர் அந்த புள்ளோட மூளையில சேவ் ஆகணும். 12 கலர். இப்ப நாங்க வந்து அந்த பென் என்ன கலர், அது பிளாட்டினம் கலர் இல்லையா? பிளாட்டினம் கலர் அந்த புள்ளைகள் பேனை மாதிரி பிடிச்சி எழுதுறது. அந்த பிளாட்டினம் கலர்ல 12 கலரை புள்ளையோட கையில கொடுத்து ரெட்டுன்னா அந்த புள்ள ரெட்டை எடுத்து கீறணும், பிளாக்னா பிளாக்கால கீறி காட்டணும், எல்லோண்டா எல்லோ அந்த பிள்ளைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படணும். எந்த வயசுக்குள்ள? 2 வயசுக்குள்ள. அந்த பிள்ளை வந்து அது வந்து படிச்சு கொடுக்குற டீச்சிங் இல்லை, ட்ரைனிங். அதுக்கு வந்து கலர் தெரிஞ்சிருக்கணும். 500 சொற்கள் அந்த பிள்ளைக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கணும். பேர்ட்ஸ்னா இது பெரட் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பெரட்னு சொல்லாம அந்த பிள்ளைக்கு இது வந்து பேர்ட்ஸ் மகன், அதுவும் பேர்ட்ஸ், இதுவும் பேர்ட்ஸ், இதுவும் பேர்ட்ஸ், எல்லாம் பேர்ட்ஸ் தான் நாளைக்கு. அப்ப பிள்ளைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படாத வரைக்கும் இடது மூளை வேலை செய்யாது, படிப்பு ஏறாது. படிப்பு ஒரு பிள்ளை எந்த திறமையான ஒரு கல்வியாளராக, நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளையா, நல்ல சிந்தனையாளராக எப்ப வருமண்டா இந்த மீடியாக்கள்ல இருந்து புள்ள தூரப்படுத்தப்படணும். மீடியாவுக்குள்ள எப்ப புள்ள வந்துச்சோ, மொபைல கையில எடுத்துச்சோ, மூளை ஒரு பக்கம்தான் அவருக்கு மூளை இருக்கு, அடுத்த பக்கம் மூளை ஆட்டோமேட்டிக்கா இந்த இதால வந்து மூடப்படும். புள்ள பேச லேட் ஆகும். 2 வயசுலயே புள்ள ஒவ்வொரு சொல்லணும். 2 வயசுல அந்த புள்ள பேசும், சும்மா பேசும், கோர்த்து பேச தெரியாட்டியும் புள்ள வந்து 2 வயசுல ஒவ்வொரு சொல்லும். தண்ணி இண்டும், அப்ப நாம தண்ணி கொடுக்கணும். டீ இண்டும், டீயை கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தெரியும், அது சொல்ல வருது.
ஆனா சொல்ல வர செய்தி அந்த பிள்ளையோட மனசுல இருக்குது. அந்த சொற்கள் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒவ்வொரு சொற்களும் அந்த பிள்ளை உச்சரிக்கிற மாதிரி 2 வயசுக்குள்ள வருமாக இருந்தா 3வது வயசுல கேள்வி கேட்கும், 4வது வயசுல கேள்வி கேட்கும். கேள்வி கேட்காட்டி அந்த புள்ள தோது புள்ள, அந்த புள்ள தோது புள்ள. நாம தோதுன்னு தானே சொல்றேன், நீங்க வந்து இந்த புத்தி இல்லாத புள்ளன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா ஒன்றுமே தெரியாத தோதா இருக்கிறாயின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு. அதை வந்து நாங்க இந்த சோசியல் மீடியாவால தான் உருவாக்குறோம் என்று அமெரிக்காட ஆய்வறிக்கையில இந்த கருத்தை சொல்றான், உளவியல் ரீதியான கருத்து. அப்போ ஒரு பிள்ளை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அந்த பிள்ளை வந்து உம்மா இது என்னண்டா உம்மா பதில் செல்லணும். உம்மா வீட்டுக்கு குசிரிக்க வேலை செய்வா, உம்மா இது என்னம்மா இது என்னம்மான்னு புள்ள ஒரு போத்தலை எடுத்து கேட்கும். அதுல சுகர் இருக்கும், சீனி இருக்கும், இல்லாட்டி ஒரு பால்மா இருக்கும், மில்க் பவுடர் இருக்கும், இல்ல வேற ஏதோ இருக்கும். அந்த புள்ள அதை எடுத்து இது என்னமான்னு கேட்கும். கேட்கும்போது அந்த உம்மா அதை சொல்லி கொடுக்கணும். மகள் இது சுகர் மகள், இது வந்து சோல்ட் மகள், இது ஒனியன் மகள், இது அந்த பிள்ளைக்கு சொல்லணும். பொட்டேட்டோவையும் ஒனியனையும் ஒரு இதுல போட்டு வச்சிருப்போம். அந்த பிள்ளைக்கு இது பொட்டேட்டோ தான், இது ஒனியன் தான் தெரியாது, இது டொமேட்டோன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு அது கலர் வித்தியாசமா இருக்கும். அது கலர் வித்தியா வந்து கார்லிக் இருக்கும், ஓனியன் இருக்கும், பொட்டேட்டோ டொமேட்டோ இதெல்லாம் வந்து நாங்க வச்சிருப்போமா, பிரிஞ்சால் இருக்கும். இது எல்லாமே ஒரு தட்டுல கூடையில நாம குசினில வச்சிருப்போம். அந்த புள்ள வந்து இது என்னமான்னு கேட்டா நாங்க சொல்லி கொடுக்கணும். அதுதான் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். நாங்க பிள்ளைக்கு தனியா உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறதில்ல. கேள்வி அந்த பிள்ளை எப்ப கேட்குதோ அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது தான் டீச்சிங். அது ட்ரெயின் பண்ணும். அது ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு நாங்க இன்னொரு தடவை வந்து இதான் மகள்னு சொல்ல தேவையில்லை, இதுதான் இது நாங்க அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதுவா ஒட்டோவா அதுல மைண்ட்ல மெமரியில அது சேவ் பண்ணிக்கும். பொட்டேட்டோட்டா அதுக்கு ஒரு முறையோ 2 முறையோ அந்த செய்தி கிடைச்சிட்டா நாளைக்கு அது பொட்டேட்டோன்னு அதுவாக செல்ற மாதிரி இருக்கணும். கேள்வி கேட்டா உம்மாவோ வாப்பாவோ இப்பதானடா உனக்கு தேவை போடா அப்படின்னு விரட்டிட்டோமா, இல்ல அந்த புள்ளைய துரத்தி விட்டோமா, அந்த புள்ள படிக்காது. கேள்வி கேட்கிற புள்ளதான் படிக்குமா, கேள்வி கேட்கிற புள்ளதான் படிக்குமா. கேள்வி கேட்க தெரியாட்டி அந்த புள்ளைக்கு சிந்திக்க தெரியலன்னு அர்த்தம். அந்த புள்ளையோட கல்வி வந்து வளராது, வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துக்கு பிள்ளைகளை எது கொண்டு வரும்டா, இப்ப நாம ஒரு ரோட்ல போற வாகனத்தை பார்த்துட்டு புள்ள நம்ம கிட்ட கேக்குது இது என்னன்னு, நாம பஸ்ன்னு தான் சொல்லி கொடுக்கணும், கெண்டைனர்னு தான் சொல்லி கொடுக்கணும், லொரின்னு தான் சொல்லி கொடுக்கணும், காருன்னு தான் சொல்லி கொடுக்கணும், ஆட்டான்னு தான் சொல்லணும். அதாவது அந்தந்த பேர் தான் சொல்லி கொடுக்கணும். இது பூம் மகள், இது பூம் மகன், இது பூம் தானே, எல்லாம் பூம் தான், எல்லாமே பூமா இருந்தாலும் அதை பூமுண்டா அது என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடு. இதுதான் கல்வி பிள்ளைக்குரியது. அப்ப இது வந்து பிள்ளைகளோட மனசுல அந்த கேள்வி சிந்தனை உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி குன்றும் இந்த மொபைல் போன்கள் யூஸ் பண்றதுனால அப்படிங்கிறாங்க. சரி, அல்லாஹு தாலா என்ன செய்யறான்டா, இந்த ஒரு புள்ள 2 வயசுல பேசாட்டி அந்த 2 வயசுல பேசாதது ஒரு பாதிப்பு, சாதாரண பாதிப்பு இல்ல. பேசும் 3 வயசோ 4 வயசோ இந்த புள்ள பேசுது இல்ல. இன்னைக்கு ஏன் வந்து கன்சல்டன்ட் பாக்குறதுக்கு சேனல் போட்டு போறாங்க. இந்த புள்ள 2 வயசு ஆகியும் பேசல, 2.5 வயசு ஆகிட்டு பேசல, 3 வயசு ஆகிட்டு இன்னும் அந்த பிள்ளைக்கு பேச தெரியல. இந்த பிள்ளைக்கு பேச தெரியலன்ட்டு உமா அப்பா கவலைப்பட்டு பெரிய பெரிய மனநல மருத்துவர்கள்ட்ட எல்லாம் பேச்சு பயிற்சியை கொண்டு போறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு இந்த புள்ள பேசலன்னு கவலைப்பட்டு டாக்டர்மாருக்கு 5000 10,000 கட்டி அதுக்கு கவுன்சிலிங் போட்டு பிள்ளைய வந்து எப்படி பேச எங்கட உமா பாப்பா எங்களை பேச வச்சுறதுக்கு என்னத்தை பழக்கினாங்க, டாக்டர்கிட்ட கூட கவுன்சிலிங் போட்டா வளர்க்கினாங்க. எங்கட ஆட்சிமார்கள் பாட்டம் பூட்டன்மார்கள் எல்லாம் அந்த காலத்துல கவுன்சிலிங் வச்சா பேசி பழக்கினாங்க. அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த வயசுல அது பேச வேண்டிய வயசுல பேசிச்சு. நாங்க பேசினோம், 2 வயசுல பேசினோம், 3 வயசுல பேசிட்டோம். இன்றைக்குள்ள புள்ள மந்த புத்தி உள்ள பிள்ளையா ஏன் மாறுது? ஏன் வந்து பேச தெரியாம இருக்கு? ஏன் அந்த பிள்ளைக்கு வந்து சொல் வராம இருக்குது? அது வந்து கார்ட்டூன்ல போற அந்த சின்ன இங்கிலீஷ் சொற்களையோ மத்த சொற்களையோ அது பழகினா அந்த பிள்ளையோட மைண்ட்ல அது பதிவானா நாங்க பேசுற சொல் அதுக்கு விளங்குமா? உமாக்கு பேச நேரம் இல்ல, வாப்பாக்கு பேச நேரம் இல்ல, போன் பேசிட்டு இருக்குது, போன்ல மியூசிக் பேசிட்டு இருக்குது.
கார்ட்டூன்ல ஏதோ ஒரு மொழி பேசிட்டு இருக்குது. இது எப்படி புள்ள பேசும்? நீ கவுன்சிலிங் பண்ணணும் ஓண்ட பிள்ளைய. நாம கவுன்சிலிங் பண்ணி நம்மட பிள்ளைக்கு நாம கற்றுக் கொடுக்காத வரைக்கும் அந்த பிள்ளை பேசாது. காசு செலவு வேஸ்ட். உங்களுக்கு நீங்களா மன உளைச்சல் அடைகிறது வேஸ்ட். இந்த மன உளைச்சலும் காசு செலவும் எதனாலண்டா நீங்க பிள்ளையோட மொபைலை தூக்கி ஓரமா வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது. வாப்பாக்கு தான் டைமே இல்லை. அந்த மனுஷன் வெள்ளனே போனா ஒன்று டீச்சிங் போயிடுவாரு, இல்லாட்டி கடைக்கு போயிடுவாரு, இல்லாட்டி வேற ஏதாவது ஜொப் பண்ண தொழிலுக்கு போயிடுவாரு. இல்ல சில வாப்பாமார் நாடுகள்லே இல்லை, வெளிநாட்டுல பிள்ளையோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பொண்டாட்டியோட பேசுவாரு. பொண்டாட்டியோட பேசிட்டு பொண்டாட்டியோட பேசி 5 நிமிஷத்தோட போனை வச்சிருவாரு. பிள்ளையோட பேச நேரம் இல்லை. பிள்ளைக்கு பேச தெரியும். உம்மா வீட்டு வேலை செய்யறதுக்கு பிள்ளைய கரைச்சல் குத்தாத மகன் டிவியை போட்டு கொடுக்குற, இல்லாட்டி மொபைலை கொடுக்குற. உம்மா வீட்டு வேலையை செய்யற. பிள்ளையோட மனசு விட்டு பேசவோ, அந்த பிள்ளைய சிரிப்பூட்டவோ, அந்த பிள்ளையோட விளையாடவோ, அதோட ஃபீலிங்ஸை உணரவோ, அதோட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்குமே அந்த புள்ளோட லாஜிக்கல் லெஃப்ட் எப்பவுமே மந்த புத்தியா தான் இருக்கும். பெருத்தாலுமே சில பேருக்கு அவனுக்கு யோசிச்சு தெரியாது, என்னடா மூளை இருக்கு அவனுக்குன்னு கேட்கிற. அது எதுட பாதிப்பு தெரியுமா? சின்னத்துல இந்த பிள்ளைகள் 2 வயசுக்குள்ள அந்த ட்ரெயின் பண்ணப்படாததனுடைய பாதிப்பு. அப்ப இது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கணும். அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இந்த பிள்ளைகளை எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஒன்றொன்று ஒவ்வொரு டைம்ல நடக்கணும்னு தக்தீர் செஞ்சிருக்கார். நாங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்துல நடக்கணும்னு என்ன செஞ்சிருக்கிறோம்? நிர்ணயம் செஞ்சிருக்கோம்ன்றான் அல்லாஹ். 2 வயசுனா 2 வயசுல புள்ள பேசுமுண்டா பேசும். 1.5 வயசுல 1 வயசுல பல்லு முளைச்சிருமுண்டா பல்லு முளைச்சும். அது பேசாட்டி முளைச்சாட்டி அதுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதுதான் அர்த்தம். அப்ப அந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மத்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டியது நடக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இது நடக்கலன்னு நாங்க என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். நடக்கலண்டா அது ஏதோ ஒரு பாதிப்பு அங்க நடந்திருக்குன்றதுதான் அது அர்த்தம். இத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றத பார்க்கிறோம். இந்த வீடியோ கேம்ஸால பிள்ளைகளோட மனன சக்தி, அந்த பிள்ளைகளுடைய அறிவாற்றல் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அதே அறிக்கையுடைய தொடர்தான். பிள்ளைகளோட கையில கொடுத்து முடிய வீடியோ கேம்ஸ் விளையாடுறது தானே. வீடியோ கேம்ஸ்ல அந்த பிள்ளை எப்ப உள்ளுக்கு எடிக்ட் ஆகுதோ அது ஒரு போதை. இன்னைக்கு சாராயத்தை குடிக்கிறது போதை, அதுக்கு எடிக்ட் ஆயிட்டான்ன்றான். தூள் பாவிக்கிறான், அதே மாதிரி ஐஸ் பாவிக்கிறான். இதெல்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுற ஒரு போதை தான் இந்த வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸுக்குள்ள புள்ள எடிக்ட் ஆகினா வெளியே எடுக்க இயலாது. எடுக்க இயலாட்டி அந்த புள்ள குடுக்காட்டி அழும், சண்டை பிடிக்கும், சட்டி பானையை போட்டு உடைச்சும், புட்டிவாதம் பிடிச்சும், படிக்க விருப்பம் காட்டாது. அதுவா அதுல இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய எல்லாத்தையும் அந்த புள்ள பழகி கொள்ளும். போனை கொடுத்து பாருங்க, கையில சிரிச்சிட்டு வாங்கிட்டு போவான். சந்தோஷம் எதுல அவனுக்கு சந்தோஷம் வருதுண்டா, இதுக்குள்ள இவன் எடிக்ட் ஆயிட்டான், இதுக்குள்ள இவன் எடிக்ட் ஆயினா இதைத்தான் தேடுது மனசு. இது இப்ப அவனுக்கு கிடைச்சாகணும். கிடைச்சாட்டி உலகத்துல எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவன் உணர்றான். இப்ப வீடியோ கேம்ஸால நிறைய பாதிப்புகள்ல ஒன்று அவன் மூளை வளர்ச்சி குறையும், அவன் சிந்தனை குறையும். அதனால அவன் இதுல இந்த ஃபிங்கர்ஸால தான் அதுல விளையாடுறான். அதுல அவங்க சொல்றாங்க வீடியோ கேம்ஸ் ஆஃப் தம். அவன் விரல்கள்ல ஒரு பிரச்சனை உருவாகும். தம்புன்றது இதானே, இப்படி காட்டுறது தானே. இதுல அவனுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனையா நாங்க எடுத்துட்டு போனா நாளைக்கு அவன் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். அவன் வீடியோ கேம்ஸ் ஆஃப் தம்ன்றான். பெருவிரல் பாதிப்பு அப்படின்றது, பெருவிரல் ஒரு மனுஷன் ஐடென்டிஃபை பண்றதுன்னு நாங்க இஸ்லாத்துல சொல்றோம் இல்லையா. அவன் விரல் நுனிகளை கூட நாங்கள் சீராக்க ஆற்றலுடையவர்கள் தான். இது பாதிப்படையும். இதனால் இது பாதிப்படைகிறதுனால அல்லாஹ்வுக்கு இதை சீராக்குறதுக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இதனால இவன் சிந்தனை, உள்ளம், மூளை மூன்றுமே பாதிக்கப்படும். மூன்றும் பாதிக்கப்படுது என்று சொல்றாங்க. அதே நேரம் வீடியோ கேம்ஸ்ல பிள்ளை படிக்கிற விஷயம் என்னன்னா, எப்படி அடுத்தவனை கொல்லலாம். ஃப்ரீ ஃபயர் கொண்டாந்தான் தானே. ஃப்ரீ ஃபயர்ல புள்ள என்ன செய்து முன்னுக்கு வாரவனை எல்லாம் இந்த பிள்ளையா என்ன கற்பனை பண்ணுதுண்டா, அது என்ற விரோதி, எனிமி.
எனிமி வந்தா இப்ப என்ன செய்யணும், என்ன சேவ் பண்ண, நான் ஷூட் பண்ணணும். அவனை கட்ட 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 சிவனுக்கு ஷூட் பண்றதா இப்ப இன்ட்ரெஸ்ட். ஷூட் பண்ணி அது அவ எல்லாரையும் கொண்டா நான் வெந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்ப இவன் மனசுல ஒட்டோவா என்ன நடக்குன்னா, நமக்கு எனிமியா எவன் வாரான்னு அவனை போட்டு தள்ளிடணும். இது பிள்ளையிட மூளையில பதிவு செய்யப்படுற வீடியோ கேம்ஸ் உடைய ஒரு தாக்கம். அப்ப எனிமியா இவன் யார ஃபீல் பண்றானோ வீடியோ கேம்ஸ் அவனுக்கு சொல்றது அவனை கொண்டு போட்டுரு, அதான் ஒன்னு சேவ் பண்றதுக்குள்ள ஒரே வழி அப்படின்றது. இன்னொன்று என்ன செய்வானண்டா, எல்லாரையும் சுட்டு போட்டு போய் அங்க உள்ள லொக்கரை துறக்கிறது, கதவை துறக்கிறது, அதுக்குள்ள பாஞ்சி அதுக்குள்ள இருக்கிற காசை எடுக்கிறது, அங்க இருக்கிற தங்கங்களை எடுக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற சாமான்களை எடுத்து இவரை எடுத்துக்கிட்டு வாரது, கலெக்ட் பண்ணிட்டு வாரது. இது திருட்டு. இது என்ன திருட்டு. அப்ப இவனை வந்து திருடனுக்கு, அதாவது திருடுறதுக்கு இவனை அந்த வீடியோ கேம்ஸ் பழக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னாலும் இது அமெரிக்காட ஆய்வறிக்கை. அவன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடியோ கேம்ஸை கொடுத்து, வீடியோ கேம்ஸை உருவாக்கினது மேற்குலகமாக இருந்தாலும் இந்த ரஷ்யா போன்ற நாடுகள், அதே மாதிரி இஸ்ரேல் போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் இதை வந்து உற்பத்தி செஞ்சு மக்கள் மயப்படுத்தினாலும் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல்ல வீடியோ கேம்ஸ் பார்க்கறதுக்கு அலௌட் இல்லை. இஸ்ரேல்ல வந்து அரசாங்கத்துடைய தடை இருக்குது, வீடியோ கேம்ஸுக்கு தடை. நம்ம நாட்டுல அப்படி ஒரு தடை இருக்கா? அதை கண்டுபிடிச்சு கொடுத்தவன் யாரு? வீடியோ கேம்ஸை கிரியேட் பண்ணினவனே இஸ்ரேல் தான். யூதர்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தவன் நாட்டிலேயே பார்க்கறதுக்கு தடை. ஆனா பார்க்கறது முழுக்க நம்மட சனம் தான். இந்த உருவாக்கின நாட்டுல அதை தடை செஞ்சு வச்சிருக்கிறான். அவன் புத்திசாலியா இருக்கிறான். ஆனா உருவாக்கப்படாத நாட்டுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் அதை பயன்படுத்துது, முட்டாளா மாறுது, கொலையாளியா மாறும், திருடனா மாறும். அதே நேரம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அடுத்த வளங்களை அழிக்கலாம்ன்றது கற்றுக் கொடுக்கப்படுது. பொது வளங்களை பாதுகாக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். கதிரையை உடைச்சப்படாது, வீடுகளை உடைச்சப்படாது, பல வர்க்கங்களை வந்து பாழாக்கப்படாது, இதுகளை வந்து பாதுகாக்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அதுல ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை வந்து வீடியோ கேம் ஆக்கி தருவான். கேண்டி கிரஷும் மனதுக்கு கேண்டி கிரஷ் உடனே பிள்ளை என்ன செய்யும், அதெல்லாம் ஒட்டச்சி 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 இது வந்து என்ன செய்யுது, பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுது. ஆனா அது மனசுல வந்து ஒட்டோவா, அது 3 பழம் ஒரே நேருக்கு வந்தா உடைச்சிடணும், 6 பழம் வந்தா உடைச்சிடணும். இப்படி இந்த பிள்ளைட மனசுல கேண்டி கிரஷ வந்து உருவாக்கி, கேண்டி கிரஷ் ஒரு கேம் தான். ஆனா அந்த கேம் வந்து வளங்களை அழிக்கிறதுக்கு அந்த பிள்ளைட மனசுல ஒரு ஃபீலிங்ஸை உருவாக்கும் அப்படிங்கிறத இதுல வந்து நமக்கு சொல்லித்தாரான். அப்ப கேண்டி கிரஷ் இந்த மாதிரி அந்த ஆப்புகளை வந்து எல்லாம் விளையாட்டுக்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் சின்ன பிள்ளைகளுக்கு. புள்ள டைமுக்கு டைம் கிளீனா இருக்கணும். ஆனா உட்கார்ந்து சென்றா காலையில உட்கார்ந்தது 12 மணி வரை வெளியே வராது. போகணும், கக்கா போகணும், சாப்பிடணும், டீ குடிக்கணும், குளிக்கணும், உடுப்பு சுத்தமா இருக்கணும், இதெல்லாம் வந்து பிள்ளை தேவையில்லை. படுத்த பெட்லேயே இருக்கும், பெட்டு கிளீன் இல்லாம இருக்கும், ஆடு கிளீன் இல்லாம இருக்கும், குளிக்க தெரியாது, பள்ளி தீட்ட தெரியாது, முகம் கழுவ தெரியாது, உச்சா கக்கா போனா கழுவ தெரியாது, தூய்மையை பழகல புள்ள. பிள்ளைக்கு என்ன தெரியும், மொபைல்ல விளையாடுறது மட்டும்தான் தெரியும். 5 வயசு பிள்ளைக்கு கக்கா கழுவி விடணும், 5 வயசு பிள்ளைக்கு குளிப்பாட்டி விடணும், 5 வயசு பிள்ளைக்கு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் உம்மாவோ வாப்பாவோ பள்ளி தீட்டி விடணும். அந்த நான் அதைத்தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். 5 வயசுல ஒரு பிள்ளை வந்து தானாக பாத்ரூம் போய் வாரதை பழகிச்சா அந்த பிள்ளை 20-25 வயசுல சாதனையாளர். இந்த மொபைல் போன் இப்ப அதை என்ன செய்யுது, அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை டோட்டலா இல்லாமலாக்குது. அப்போ ஒரு பிள்ளைக்கு சாதாரணமா தான் துப்புரவாக இருக்கணும் என்ற அறிவை அது ஒட்டோவா இல்லாமலாக்குது. இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கணும் என்ற நிலைமையை உருவாக்குது. இந்தியாவுல ஒரு கல்யாண வீட்டுல ஒரு வயசான ஒரு 55 வயசு தாய் பேர பிள்ளைய கூட்டிட்டு வாரா. உம்மா வெளிநாட்டுல, புள்ளட உம்மா வெளிநாட்டுல, பாப்பா இல்ல, உம்மா மட்டும்தான் புள்ள வளர்ந்த. பிள்ளைக்கு உம்மா போன் வாங்கி கொடுத்துருக்கா வெளிநாட்டுல இருந்து. புள்ளட கையில ஐபோன். இந்த புள்ள சாப்பிடுது, போனை வச்சு கொண்டு இப்படி சாப்பிடுது, உம்மம்மா ஊட்டுறா. வயசு 15 பிள்ளைக்கு, ஆம்பளை புள்ள, 15 வயசு புள்ள, ஆம்பளை புள்ள சாப்பிட்டுட்டு இருக்குது. அதுவும் பப்ளிக்கா ஒரு கல்யாண மண்டபத்துல
எல்லாரும் சாப்பிடுற இடத்துல சாப்பிடுது. இந்த பிள்ளை இப்படி போனை வச்சு கொண்டிருக்கு, உம்மம்மா வாயில தீர்த்துறா. அப்ப அதில் அந்த சோசியல் மீடியாவில் வீடியோ பண்றாங்க. ஏம்மா இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டீங்க, ஏதாவது மனநல குறைபாடுகளா, பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளை இந்த போன் கையில இல்லாட்டி சாப்பிட மாட்டான், கையில போன் இருந்தா அவனா சாப்பிட மாட்டான், நான் ஊட்டணும். போன் இல்லாட்டி பிள்ளைட வாழ்க்கை இல்லை. இப்ப டோட்டலா போச்சா? பிள்ளைக்கு இப்ப இதான் உலகம். அவன் அதுல விளையாடிட்டே இருக்கணும். விளையாடிட்டு இருந்தா சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட தெரியா. சாப்பாட்டை யார் ஊட்டணும்? உம்மம்மா. அந்த பிள்ளைக்கு அந்த போனை வாங்கி கொடுத்த தாயிட குத்தமா, இல்ல அந்த போனுக்குள்ளேயே இருக்க விட்டு அந்த உம்மம்மாட குத்தமா? யாரை இப்ப குத்தம் சொல்றது? அப்ப பிள்ளைகளோட வளர்ச்சியில தாய் தகப்பண்ட பங்களிப்பு, இல்ல அதை பராமரிக்கிற கார்டியன்ஸோட பங்களிப்பு மிக மிக முக்கியம். ஆனா அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டதுல 15 வயசுக்குள்ள மூல வளர்ச்சி இன்னுமே மூல வளர்ச்சி அடையல. நாம தின்ன வந்திருக்கோம், பப்ளிக்ல இருக்கிறோம், நம்மள 4 பேர் பார்ப்பான், நம்மளே அள்ளி சாப்பிடுற பருவத்துல இருக்கிறோம், நமக்கு இன்னொருத்தர் ஊட்ட தேவையில்ல, ஆனா உம்மம்மா ஊட்டுறா. இதெல்லாம் பார்க்கிற சிந்திக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு மூளை வளரல. விளையாட்டு மட்டும்தான் அந்த பிள்ளையோட மனசுல மைண்ட்ல இருக்குது. அந்த பிள்ளை ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்குது, உம்மம்மா சாப்பாடு வாயில வச்சு கொண்டு இருக்கிறா, அதை திண்டுட்டு இருக்குது. இந்த நிலைமைய இப்படி இது ஒன்று. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிலைமைகள் இருக்குது. டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா டிக்டாக் பைத்தியங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் அது. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டே அந்த ஹாஸ்பிட்டல்ல போடுறதுக்கு தனி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான். விளையாட்டு இல்ல, சீரியஸா. இன்னைக்கு அங்கொடையில கொண்டே சங்கிலியால கட்டி போட்டு அங்கொடையில ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த பைத்தியம் லூசு அடங்காத கேஸுகளை தான் கொண்டு அங்க கட்டி போடுற, ஊசு அடிச்சு மருந்தை கொடுத்து நித்திரையாக்கி போடுற. இப்படி இந்த சோசியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன கேஸ், பெரிய கேஸ் எல்லாத்தையும் கொண்டு போடுறதுக்கு டிக்டாக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்க இல்ல, வெளிநாட்டுல. இங்கேயும் கட்ட வேண்டிய காலம் வரும் இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்ப இந்த மீடியாக்களால பாதிக்கப்பட்டு நிறைய பிள்ளைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சின்ன பிள்ளைகளை பார்க்கிற அந்த லேடி ரிஜ்வே ஹாஸ்பிட்டல்கள்ல வந்து நோனா வாட்டுகள்ல வந்து எத்தனையோ பிள்ளைகள் வந்து அந்த பெட்ல படுத்துக்கொண்டே இப்படி கையால இப்படி 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 உருட்டிட்டே இருக்குது. கையால இப்படி இண்டது இப்படி இண்டது இப்படி, ஆனா கண்ணை மூடிக்கொண்டுதான் செய்யுது. இதெல்லாம் இப்படி என்ன நடப்புண்டா? அந்த பிள்ளைட ஆள் மனசுல பதிவு செய்யப்பட்ட அத்தனையுமே இதுட தாக்கம். பிள்ளை தூங்க போகுது, தூங்க போய் பெட்ல படுக்கும் போது படுத்துக்கொண்டே படுத்துக்கிட்டு பெட்ல, சின்ன பிள்ளை. எதிர தாக்கம்? இதுதான் உளவியல் தாக்கம்ன்றது. இந்த பிள்ளை வந்து ஒரு காலமும் பெருத்தா உளவியல் ரீதியாக சரியான மனநிலைமையில வளராது அப்படிங்கிறத நாங்க கவனத்துல வச்சுக்கொள்ளணும். இது ஒரு பகுதி. அடுத்தது வந்து மொபைல் போன்களால வந்து நாங்க பிள்ளைகளை வந்து நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு குழி வெட்டுறோம்ன்றதுதான் உண்மை. அதுல இன்டர்நெட், வைஃபை இது எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு நாளும் அலௌட் பண்ணப்படாது. இந்த போன்ல இன்டர்நெட் இருக்கிறதுனாலதான் கேம்ஸ் விளையாடுது. எங்களோட வீட்டுல வைஃபை இருந்து அந்த வைஃபையை கொடுக்கறதுனாலதான் புள்ள வந்து எல்லா விலாயையும் பார்க்குது. இந்த இன்டர்நெட் பாவிக்கிறதாக இருந்தாலோ அல்லது வந்து ஒரு வைஃபை நம்ம வீட்டுல இருந்து அதை பாவிக்கிறதா இருந்தாலோ அந்த இன்டர்நெட்டோட வைஃபையோட பாஸ்வேர்டு உம்மா பாப்பாக்கு மட்டும்தான் தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரியப்படாது. அப்படி ஒரு வேலை பாவிக்க வேண்டிய நிர்பந்தம் தேவை இருக்குது என்று இருந்தா அந்த பிள்ளைகளை இன்டர்நெட்டையோ வைஃபையோ பாவிக்கிறதுக்கு அலௌட் கொடுக்கணும். பகிரங்கமாக ஒரு ஹோல்ல இருந்து பாவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். நான் அது அன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். படிக்கிறதா இருந்தா இன்னைக்கு ஆன்லைன்ல படிக்கிறாங்கன்னா இன்றைய காலத்துல தவிர்க்க முடியாத தேவை அது. படிக்கட்டும், ஆனா ரூம்ல படிக்காது, தனியா படிச்சாரு. நீ வா, ஹோல்ல போட்டு தாரேன், ஸ்கிரீன் பண்ணுங்க, பெருசா போட்டு கொடுங்க. உனக்கு மொபைல் தேவையில்லை, நம்மட ஸ்கிரீன்ல பெருசாகவே போட்டு கொடுத்து பிள்ளைய முன்னால உட்கார வச்சு சவுண்டை செஞ்சு கொடுத்து இப்ப படி. செய்யலாதா?
ஏன் நாங்க போன் கொடுக்கணும்? அந்த பிள்ளையோட கையில ஏன் நாங்க வைஃபைய இன்டர்நெட்டை கொடுக்கணும்? கொடுக்க தேவையில்லை. ஆனா நாங்க செய்யற விடுற தவறுதான் அந்த பிள்ளை இந்த உடல்நலத்துக்கு பாதிப்பாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த ப்ளூ வேல் என்ற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பத்துல ஓடிக்கொண்டிருந்துச்சு. ப்ளூ வேல்ல வந்து எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணிச்சு, கைகளை வெட்டி கொண்டுச்சு, தூக்குல தொங்கிச்சு. அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யுதுண்டா, அங்க கொடுக்குற கமாண்ட செஞ்சாகணும்ன்ற நிர்பந்தத்துக்கு வந்துச்சு. அதை செஞ்சாதான் நீ வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகலாம். நீ கழுத்தாறதுக்கு வேண்டா, அவன் எவ்வளவு பெரிய பைத்தியகாரனா இருப்பான். அந்த ப்ளூ வேல் அது சொன்னவன், அதை உருவாக்கினவனே யாரு தெரியுமா? சைக்கோலஜியால பாதிக்கப்பட்டவன். ப்ளூ வேல் என்ற கேம்ஸை உருவாக்கினவன் உளவியலால பாதிக்கப்பட்ட ஒருத்தன். அவன் என்ன செய்வானா, உனக்கு இந்த டெஸ்ட் இப்ப நீ என்ன செய்யணும், இந்த டெஸ்ட்டை யாருக்கும் தெரியாம நீ செய்யணும், செஞ்சாதான் நீ இந்த டெஸ்ட்ல பாஸ்ன்றுவான். கையை வெட்டி காட்டுண்டா, இவன் கையை அறுக்கணும். இவன மனசுல என்ன, நான் இந்த கேம்ல வெல்லணும். நீ வெல்றதுக்கு இப்ப என்ன நடக்க போகுதுண்டா, உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றது பிள்ளைக்கு விளங்கல. கத்தியால அறுத்து கொண்டு கத்தியால குத்தி கொண்டு செத்த எத்தனையோ பேர் இந்த ப்ளூ வேலை தடை செஞ்சான் தெரியுமா? பேர்ன் பண்ணினான். ப்ளூ வேல் எந்த நாட்டிலையும் அனுமதிக்க இயலாதுன்னு எத்தனையோ உயிர்கள் வந்து அதனால பறி போச்சு. எத்தனையோ பேர் சின்ன சின்ன பிள்ளைகளோட உசுறு அந்த கேம்ஸுக்குள்ள எடிக்ட் ஆகின உடனே ப்ளூ வேலால எத்தனையோ பாதிப்புகள் வந்துச்சு. அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு காரணமும் நாங்க தான். அது பிள்ளைக்கு தெரியுமா ப்ளூ வேலால நம்மளோட உசுறு போகுதுண்டு? அதுக்கு விளையாட்டு, ஆனா விபரீதம் பெருசி. அதையும் கவனத்துல வச்சு கொள்ளணும். ஒரு வினாடிக்கு ஒரு புள்ள, அதாவது இந்த இன்டர்நெட்டுகள்ல ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு இன்டர்நெட்ல வந்து உலகத்துல 80,000 ஆபாச காட்சிகள் பதிவிறக்கம் செய்யப்படுது, டவுன்லோட் செய்யப்படுது. 80,000 ஆபாச காட்சிகளை ஒரு செகண்ட்ல டவுன்லோட் செய்யறாங்கண்டா, ஒரு 1 ஹவர்ல எத்தனை ஆயிரம் காட்சிகள் பதிவிறக்கம் செய்யப்படும் யோசிச்சு பாருங்க. நாங்க புள்ளட கையில 1 மணித்தியாலம் போனை கொடுக்கிறோம்டா, 2 மணித்தியாலம் போனை வச்சுட்டு இருக்குதுண்டா, ஆக்கி காய்ச்சி உடம்புடவ கழுவிட்டு வார வரைக்கும் ஒரு புள்ள போன் யூஸ் பண்ணுதுண்டா. இன்டர்நெட்டும் வைஃபையும் அந்த பிள்ளைய நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள கொண்டு போகுது. எங்களுக்கு தெரியாமலே ஹெட் ஒன்று வரும், அந்த ஹெட்டுக்குள்ள புள்ள போகும், அது தெரியாமலே பதிவிறக்கமாகும். அது ஆபாச காட்சியான ஒரு கேம்ஸா இருக்கும். அப்படித்தான் அந்த பிள்ளைகளோட மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அது உள் வாங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பவுமே நாங்க எங்களோட மீடியாகல மொபைலா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், ஓப்பன்ல வைக்கிறோம். எங்களோட பர்சனல் வேலை இருக்கலாம், எங்களோட பர்சனல் வேலையை நாங்க செய்யலாம். ஆனா பிள்ளை யூஸ் பண்ண போகுதா, பப்ளிக்ல அது இருக்கணும், ஓப்பன்ல இருக்கணும், ஹோல்ல இருக்கணும். அந்த பிள்ளை யூஸ் பண்ணினா பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த பிள்ளை நிச்சயமாக பாதிக்கப்படும் என்றது நாங்க கவனத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று இருக்குது, சிறுவர் துஷ்பிரயோகம் என்றது வந்து நடக்கிறதுக்கு நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, உடல் ரீதியான பிரச்சனையும் கூட பிள்ளைகள். சிறுவர் துஷ்பிரயோகம்ன்றது இலங்கையில இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் பல காரணங்களால நடக்குது. துஷ்பிரயோகம் என்ற உடனே நாங்க வந்து பல விஷயங்களை இதுல பார்க்கணும். ஒன்று, பிள்ளைகளை வீட்டுல அடிமைகளாக வச்சு கொள்ற பிரச்சனை இருக்குது. இப்ப கிட்டத்துல கிழக்கு மாகாணத்துல ஒரு உம்மாவும் வாப்பாவும் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. தூக்கு தண்டனை, மரண தண்டனை இவங்களுக்கு கோட்டால விதிச்சாங்க. இந்த 2 பேருக்கும் மரண தண்டனை. தெரியுமா சம்பவம்? தெரியல இல்லையா? இது ஏன் வந்து இந்த மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளையை எடுத்து வளர்க்கணும்னு பிள்ளைய வந்து எடுத்தாங்க. பிள்ளை எடுத்து வளர்க்கறதுக்கு இந்த நாட்டுல நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய சட்டத்திட்டம் போட்டுத்தான் ஒரு பிள்ளைய வந்து ஓப்பன் ஏஜ்ல இருந்து கொடுப்பான். தாய் தகப்பன் இல்லாம பெத்து காணுகள்ல வீசிட்டு போனா, இல்லடா எங்கேயாவது ட்ரெயின்ல விட்டுட்டு போனா, வேற ஏதாவது ஒரு இடத்துல பெத்து போட்டு சொப்பின்ல சுருட்டி போட்டு போயிடுவாங்க. இவங்களை எடுத்து ஓப்பன் ஏஜ்ல வளர்ப்பாங்க. உமா வாப்பா இல்லாத பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அவங்க ஒழுங்கா பராமரிப்பாங்க. நாங்க போய் ஏன் வாங்கிட்டு வரோம்? அந்த பிள்ளைய நாங்க வளர்ப்போம், எங்களுக்கு பிள்ளை எங்கட சொந்த பிள்ளை மாதிரி, நாங்க பெத்த பிள்ளை மாதிரி பார்ப்போம்னு தான் கொண்டாடும். ஆனா அந்த பிள்ளைய வளர்க்கிற நேரம் ஓப்பன் ஏஜ்ல இருந்து கொண்டாந்து இந்த பிள்ளைய வளர்த்துட்டு அந்த 2 பேரும் ஒவ்வொரு நாளுமே அடிக்கிற, சூடு வைக்கிற. பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யலுமா?
இது பெத்த பிள்ளையும் இல்லை, எடுத்து வளர்த்த பிள்ளை. சூடு வைக்கிற அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளால வச்சு கொடுமைப்படுத்துற, தீன் தண்ணி கொடுக்குறல்ல, அப்ப நீ கொண்டாடாம இருந்திருக்கணும் பிள்ளைய. இவ்வளவு உங்களுக்கு அந்த பிள்ளை மேல ஆசை அக்கறை பாசம் இருந்தா கொண்டாந்து பிள்ளைய ஒழுங்கா பார்த்திருக்கணும். ஆனா இவங்க கொண்டாந்ததுல இருந்து வளர்த்தா பிள்ளை விரலி தானே. உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியுமா இது நம்மளை பெக்காத உமா வாப்பாண்டு? நீங்க தான் கொண்டாந்து போட்டு நாங்க தான் உங்களோட பெத்த உமா வாப்பா மாதிரி வளர்க்கறது. அப்போ வளர்த்தா நீங்க அந்த பிள்ளைய உரிய முறையில பார்த்திருக்கணும். பார்க்கல, இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த பிள்ளைய வந்து சூடு வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. புள்ள செத்து போச்சு. சின்ன புள்ள செத்துட்டா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, புள்ளைய உடம்புல எல்லாம் சூட்டு காயம், அடி, கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. புள்ள செத்துட்டு, புள்ள செத்த உடனே அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போனாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்க. 2 பேருக்கும் மரண தண்டனை. மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். கொலைக்கு கொலைதான தீர்வு இஸ்லாத்திர சட்டப்படி. சின்ன பிள்ளைய கொண்டா அதுவும் எவ்வளவு பெரிய குற்றம். அப்படி செஞ்சாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் விஷயத்துல துஷ்பிரயோகம்ன்றது பிள்ளைகளை அடிக்கிறதா இருக்கலாம், ஏசுறதா இருக்கலாம், அந்த பிள்ளைகளை உடல் ரீதியாக வந்து அந்த பிள்ளைகளை நோவினை செய்யறதா இருக்கலாம், அந்த பிள்ளைகளை அடிமை மாதிரி வச்சுக்கொண்டு நாங்க வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வேலை வாங்குறதா இருக்கலாம். இது எல்லாமே துஷ்பிரயோகம் தான். பிள்ளைய வீட்டுல சிறுவர் வேலைக்காரர்களை வைக்கலுமா வீடுகள்ல? சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வச்சா வழக்கு போடுவான். ஸ்கூல் போற பருவத்துல உள்ள பிள்ளைகளை கடைகள்ல வேலைக்கு வைக்கவும் மேலாது, வீடுகள்ல வேலைக்கு வைக்கவும் மேலாது. பிள்ளைகளோட அடிப்படை உரிமை மீறப்படுதுன்னு வழக்கு போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுவான். அப்ப சின்ன பிள்ளைகளை அடிமைத்தனமாக ஒரு நாளும் நடத்தப்படாது. அதெல்லாம் துஷ்பிரயோகம் சின்ன பிள்ளைகளுக்கு செய்யறது. அதுல உச்சகட்டமான துஷ்பிரயோகம் தான் செக்சுவல் அபியூஸ்ன்றது. பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது. பாலியல் ரீதியாக அந்த பிள்ளைகளை துன்புறுத்துறது ஆகப்பெரிய துஷ்பிரயோகம். அதுல 2016ஆம் ஆண்டு 2036 சம்பவங்கள் வந்து சட்டபூர்வமாக சிறுவர் துஷ்பிரயோகமாக பதிவு செய்யப்பட்டுச்சு. 2016ல 2036 கேசுகள். இது சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். இன்ன இடத்துல இந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த மாதிரி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதுல அந்த பிள்ளைகள் அதிகமாக யாரால துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாங்கன்னு கேட்டா அவங்களோட உறவினர்களால. எவன சொந்தக்காரனை நம்பி விடுற வீட்டுக்கு அவங்களோட சொந்தக்காரன் தான் அந்த பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கான். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேறுபாடு இல்லாம ஆம்பளை பிள்ளையையும் துஷ்பிரயோகம் செஞ்சு பொம்பளை பிள்ளையையும் செஞ்சு ஆசிரியர்களால. புள்ள வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சு போவோம், நாங்க பிள்ளைய கொண்டே ஆசிரியரை நம்பி விட்டுட்டு வருவோம். அந்த ஆசிரியர்களால, எல்லா ஆசிரியர்களும் இல்ல, ஒரு சில ஆசிரியர்களால பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரர்களால இந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து அங்க போகும், பழகும், வரும். பக்கத்து வீடு தானே, நம்மளோட வீடு மாதிரி தான் அந்த பிள்ளை இருக்கும். அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரனாலையும் இந்த பிள்ளைகள் வந்து துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுல முக்கியமா இந்த சேயான்ற ஒரு புள்ள வந்து சீரழிக்கப்பட்டது நமக்கு ஓல்ட் சிலோன் வேர்ல்டு வைடா அது போச்சுது. சேயான்ற ஒரு சின்ன புள்ள, சேயான்ற புள்ளையோட ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அதை வந்து விசாரிச்சு அதை பொறுப்படுத்த டிஐஜி என்ன சொன்னாரு தெரியுமா? விசாரிச்சவரு அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அந்த டியூட்டி காலத்துல அவர் பார்க்கலன்னாரு. ஏண்டா அந்த பிள்ளையுடைய இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில எடுக்கிறது கொண்டுமில்லைன்ட்டார். அப்படி சீரழிச்சிருக்கிறார்கள். அவ்வளவு மனுஷ உருவத்துல இருந்த கேடு கட்ட மிருகங்கள் அவங்க. ஒரு சின்ன பிள்ளைய கொண்டே சீரழிச்சிருக்கிறார். தமிழ் புள்ள அது சேயான்றது. அதே மாதிரி வந்து இந்த காத்தாங்குடியில ஒரு 8 வயசு பிள்ளை இருந்து சீமான்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, சீரழிச்சாங்க. சிறுவர் துஷ்பிரயோகம் இது வந்து அங்கங்க நடக்கக்கூடியதுன்றது இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா நடந்தாலும் இந்த பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதுல வந்து உன்னிப்பாக கவனமாக பெற்றோர்கள் அந்த பிள்ளையுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு அதனாலதான் சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்கு 2 வயசுல இருந்து தொடுகையை பழக்கணும். தொடுகைகளை பழக்குங்க. அந்த பிள்ளைக்கு 2 வயசுல இருந்து நீங்க தொடுகைகள், எது நல்ல தொடுகை எது கெட்ட தொடுகை, பேட் டச் குட் டச் பழக்குங்க. அந்த பிள்ளையே தானாக அந்த கட்டம் வந்தா அதை ஐடென்டிஃபை பண்ணி தப்பி வந்துக்கும்.
அப்படிங்கிறாங்க. இந்த வயசுல நாங்க அதை பழக்காம விட்டுட்டோமா அந்த பிள்ளை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பிறகு அழுதோ கவலைப்பட்டோ வழக்கு போட்டோ ஒன்றும் நடக்க போறது இல்லை. இதுல இந்த 2 வயசுக்குள்ள வந்து அதை நாங்க பழக்கி அந்த பிள்ளை வந்து அதுல ட்ரெயின் ஆகிட்டா மீ தொட்ட முள்ள என்ற ஒரு பகுதியில இங்க மீ தொட்ட தானே அதுல ஒரு பிள்ளை ஒரு 60 வயசு ஆளால அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. 2016 தான் அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு 60 வயசு கிழவர். எப்படி அந்த பிள்ளைய தண்டை வலிக்கெடுத்திருக்காருண்டா ஒரு சாக்லேட்டை கொடுத்திருக்காரு. சாக்லேட் அப்படி பிள்ளைகள் ஸ்வீட்ஸ்டா போகும், டொஃபிண்டா போகும், ஒரு லொலிபப்டா போகும். கேட்டு அதை கொடுத்து முடிய பிள்ளைகள் என்ன செய்யும், அதை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணி உனக்கு நான் இப்படி தொடர்ந்து தருவேன் அந்த பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ண பார்த்திருக்காரு. இந்த பிள்ளைக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேட் டச்சுமா, இந்த மாதிரி குட் டச், இப்படி தொட்டா நீங்க சத்தம் போடணும், நீங்க என்ன செய்யணும், ஆக்களை கூப்பிடணும், உங்களோட வீட்டுல செல்லணும் அப்படின்னு சொல்லி படிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை அவர் அங்க இங்க தொடக்கொள்ள பிள்ளைக்கு விளங்கி சூதாகரிச்சு கொண்டு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிழவர் மாட்டிக்கிட்டாரு. கிழவர் மாட்டிக்கொண்ட உடனே ஆளை பிடிச்சுக்கிட்டு போலீஸ்ல கொண்டே கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு அந்த ட்ரைனிங் இல்லாம இருந்திருந்தா என்ன நிலைமை? ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதுனால ஓகே, அது பிள்ளையாக அடே நம்ம இப்படி தொடுறான், தொடக்கூடாத இடமெல்லாம் தொடுறான், நம்மள என்னமோ செய்ய போறான் என்று சின்ன வயசுலே அது தன்னையை சுதாகரிச்சு கொள்ற அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படித்தான் பழக்கணும் பிள்ளைகளை. அப்ப இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சுண்டா தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டுச்சுது. அப்ப யாரு எதை கொடுத்தாலும் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட பிள்ளைகளுக்கு. தொப்பி தாராங்களா யாரு தந்தாலும் எடுக்கப்படாது. சாக்லேட் தாராங்களா யாரு தந்தாலும் வாங்கப்படாது. நாங்க இருக்கிற நேரம் தந்தா மட்டும் வாங்கிக்கங்க. இப்ப உமாவோட பிள்ளை இருக்கிற நேரம் ஒருத்தர் ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை, சேஃப், பாதுகாப்பு இருக்குது. பாப்பாவோட இருக்கிற நேரம் ஒருத்தர் ஒரு டொஃபியை கொடுக்குறாரு, சேஃப் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எடுத்துக்கோங்க. தனியா இருக்கிற நேரம் யாரு என்னத்தை தந்தாலும் எடுத்து சாப்பிட்றாங்க. நீங்க எடுக்கவும் கூடாது. அப்படி எடுக்கிறன்னா நீங்க எங்கள்கிட்ட கேட்டுத்தான் எடுக்கணும் என்று படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை நாங்க கவனத்துல வைக்கணும். அப்ப உள்ளத்துல நோய் உள்ளவன் எப்பவுமே இருப்பான். தீ குலூபிஹிம் மரதுன், உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அவங்களோட உள்ளங்கள்ல நோயை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே உள்ளத்துல நோய் உள்ள வாழ்க்கை தான். அவன் என்ன செய்வான், இந்த மாதிரியான பிள்ளைகளை கண்டுபிடிய அவனுக்கு சிறுசி பெருசெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த குடிகாரங்க தான் இதுல கூடுதலா இருக்கிறது. கஞ்சாக்காரன், இந்த தூள்காரன், குடிகாரன், இவங்க தான் இதுல கூடுதலா இருக்கிறது. இவங்க எங்க ஒரு பிள்ளைய மிஸ்யூஸ் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. 20% சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்கன்னு சட்டபூர்வமாக பதிவு செய்யப்படுது. சட்டபூர்வம்டா அதாவது கோர்ட்டுகள்ல வழக்காக பதிவு செய்யப்படுது. ஆனா 72% இதை வழக்காக பதிவு செய்யாம மறைச்சிக்கிறாங்கன்றாங்க. சின்ன பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுது. அது ஏதோ ஒரு காரணத்தால, குடும்ப ரீதியான காரணத்தாலேயோ அல்லது அந்த பிள்ளைகளாகவே பயந்த சுபாவத்தினாலேயோ பிள்ளைகள், அந்த 72% பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறோம்ன்றதை மறைச்சி கொள்ளுதுங்கிறாங்க, வெளியே செல்லுது இல்லை. அப்ப அவர் என்ன செய்வார், துஷ்பிரயோகம் செஞ்சவரு, மாமா உங்களுக்கு நாளைக்கும் சாக்லேட் வாங்கி தருவேன், நீங்க இதை போய் சொல்லப்படா வீட்டுல அப்படிம்பாரு. பிள்ளைக்கு சாக்லேட் தான் பெருசா தெரியும். மாமா உங்களுக்கு நாளைக்கு 50 ரூபா தருவேன், நீங்க போய் இதை சொல்லிடவானாம் அப்படிம்பாரு. அந்த பிள்ளைக்கு அந்த 50 ரூபா காசு தான் பெருசா தெரியும். இதனால அந்த பிள்ளைகள் அதை மறைக்குது. அப்ப நாங்க சின்ன வயசுல அந்த பிள்ளைக்குரிய இந்த துஷ்பிரயோகம் சம்பந்தமான, தொடுகைகள் சம்பந்தமான பிள்ளைகளுக்குரிய அறிவை கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்றத நாங்க கவனத்துல வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் தகவல்கள் சிலது இருக்குது, அதை நாங்க நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.